இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். ஆண்டவரே, உமது சாயலாக எங்களை படைத்து எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நாள்தோறும் கொடுக்கின்ற உமது கிருபைக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், கடவுள் சாமுவேலுக்கு தோன்றுகிறார். 3ஆம் முறை சாமுவேலுக்கு தோன்றிய போது சாமுவேல் கூறினார், பேசும் ஆண்டவரே, உம் அடியான் கேட்கிறேன் என்று. ஆண்டவர் சாமுவேலோடு இருந்தார். 2ஆம் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், நம் உடல் கடவுளால் படைக்கப்பட்டது. உடல் உள்ள ஆன்மா வழியாக ஆண்டவரை நாம் பெருமைப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடவுளுக்கு ஏற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறது. நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், அந்திரியா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கின்றார். சந்தித்த பின்பு அவரோடு தங்குகிறார். அவர் ஆண்டவரை மெசியா என்று உணர்த்துகிறார். இயேசு ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம், ஆராதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம். உமது கிருபைகளுக்காக, உமது ஆசீர்வாதங்களுக்காக, நீர் செய்த அனைத்து நன்மைகளுக்காக. இயேசுவே ஆண்டவரே, இதோ இந்த அருமையான வேளையிலே எங்கள் உடலில் உள்ள எல்லா உறுப்புகளையும் பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கண்களால் நல்லதை பார்க்கவும், நாவால் நல்லதை பேசவும், கைகளால் மற்றவர்களுக்கு உதவி செய்யவும் எங்களுக்கு அருள்தாரும். இதனால் நாங்கள் இந்த உடலை வைத்து நீர் விரும்புகின்ற செயல்களை செய்து உமக்கு ஏற்றவர்களாக வாழ்ந்து ஆசீர்வாதத்தை பெற அருள்தாரும். ஆண்டவரை நோக்கி உலகில் உள்ள மக்களுக்காக ஜெபிப்போம். குறிப்பாக உடல் நோயால் வருந்துகின்றவர்கள், மனநோயால் வருந்துகின்றவர்களை இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.